கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் முன்பகுதி. அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். ஜெபம் செய்வோம். கிருபை மகா இரக்கம் நல்ல பிதாவே, இந்த வார்த்தைக்கு முன்பாய் வருகிறோம். வார்த்தை கொண்டு உம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதித்தருளும். கிறிஸ்து இயேசுவின் மூலம் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். என் தயெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன் என்று கர்த்தர் மோசையோடு சொன்ன வார்த்தை இன்றைக்கும் நிறைவேறுகிறதாக இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தர் தம்முடைய நாமத்தை மோசேக்கு சொல்லும்போது யாத்ராகமம் 34, 5, 6 வசனங்களில் கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன். மகா தயை உள்ள தேவன், தயவு செய்கிற தேவன். ஆகவேதான் ஆண்டவர் அவர் சொல்கிறார், என் தயெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன். தயவு என்று சொன்ன உடனே அநேக முறை மனுஷருடைய கண்களில் தயவை தேடுகிறவர்கள் உண்டு. நாமும் பல முறை தேடி இருக்கிறோம். ஒரு அதிகாரியுடைய கண்களில் தயவு கிடைக்குமா, இல்லை ஒரு ஐஸ்வர்யமுடைய கண்களில் தயவு கிடைக்குமா, அல்லது ஒரு அரசியல்வாதியுடைய கண்களில் அதிகாரத்தில் இருக்க ஆட்சி பீடத்தில் கண்களில் தயவு கிடைக்குமா? அப்படி தயவு கிடைக்குமானால் என்னுடைய காரியம் அவர்கள் மூலமாக எனக்கு நிறைவேறும். ஆகவே அந்த மனுஷனுடைய கண்களில் தயவு கிடைக்குமா என்று நாம் பல முறை தேடியிருக்கலாம். அதே போல் மனுஷ தயவு என்பது தேவ தயவினாலே உண்டாகிறது என்பதை வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய தயையை மனுஷ தயவை நமக்கு கொண்டு வரும். கர்த்தருடைய கண்களில் உண்டாகிற தயவானது, தேவ தயவானது மனுஷ தயவை நமக்கு கொண்டு வருகிறது என்பதை அங்கே நெகேமியாவின் புஸ்தகத்திலும் பார்க்கலாம், நாம் ரூத்தினுடைய புஸ்தகத்திலும் பார்க்க முடியும். ரூத்தினுடைய புஸ்தகத்தில் நாம் வாசித்து பார்க்கும்போது, யாருடைய கண்களிலாவது எனக்கு தயவு கிடைக்குமா என்று சொல்லி நான் வயல்வெளியிலே போய் அந்த கோதுமை மணிகளை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று ரூத் நகோமியிடை சொல்வதை பார்க்க முடியும். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறிக்கொண்டு வருகிறேன் என்றாள். யாருடைய கண்களிலாவது எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். ஏதாவது ஒரு மனுஷனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கும் ஆனால், அவன் எனக்கு அனுமதி கொடுப்பாரானால் நான் அந்த கோதுமை மணிகளை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்று அவள் கடந்து போகிறாள். இந்த மனுஷனுடைய கண்களில் அவர் தயவு கிடைப்பதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கையானது தேவ தயவுக்குள் கடந்து வந்தது என்பதை பார்க்க முடியும். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
12ஆம் வசனத்தின் பின்பாகத்தில், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆண்டுடைய செட்டையின் கீழே அடைக்கலமாக வந்த மகா தயவுள்ள தேவனுடைய தயவுக்குள் அவள் கடந்து வந்தபோது அந்த ஏழ்மையின் நிலைமையிலும் மனுஷனுடைய கண்களிலே அவளுக்கு தயவு கிடைத்தது. போவாஸ் என்கிற மனுஷனுடைய கண்களில் ஒரு தேவ தயவுக்குள் ஒரு மனுஷன் எப்படி வர முடியும், அவருடைய செட்டுக்குள் எப்படி வர முடியும் என்றால், ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2ஆம் அதிகாரம் அதில் 4ஆம் வசனத்தில், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் தயவுள்ளவராக இருக்கிறார், தேவ தயவு அவன் வாழ்க்கையில் வருகிறது என்பதற்கு ஒரு காரியத்தை அங்கே குறிப்பிட்டு சொல்கிறார். தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவோ பொறுமை நீடிய சார்ந்த இவளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. தேவனுடைய தயவு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்போது மனிதனுடைய கண்களில் தயவு கிடைக்கிறது மாத்திரமல்ல, அந்த தேவ தயவு அவனுடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கிறார். அவன் எப்படிப்பட்ட மனிதனாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறான் என்பதல்ல முக்கியம், தேவ தயவு வரும்போது எப்படிப்பட்ட மனிதனாக அவன் மாறுகிறான் என்பதுதான் மிக முக்கியம். ஒரு தேவ தயவு அவனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவில் அவனுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதலை கொடுத்து கொண்டே இருக்கிறது. அவன் செய்கிற தவறுகளை சுட்டி காண்பித்து இதற்கு ஒரு நிவாரணம், ஒரு பரிகாரம் இருக்கிறது. ஆகவே உன்னுடைய வாழ்க்கை தேவத்திற்கு உகந்ததாக மாறுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்து இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். உன்னுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் உன்னுடைய வருகிற தேவ தயவையும் அலட்சியம் பண்ணாமல் கிறிஸ்துவுக்கென்று உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அல்லது இவ்விதமாக சொல்லலாம் குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருக்காய் வாழ தீர்மானிக்கும் போது அந்த தேவ தயவு உனக்குள் பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இளைப்பாறுதலையும் விடுதலையும் ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். ஆகவே தேவ தயவு என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கிடைக்கிறது மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் ஆயத்தமாயிருந்தால் போதும். அடுத்ததாக தேவ தயவு வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிலை உள்ளதாக இருக்கும். அங்கே இங்கே என்று அசைறதாக இருக்காது. ஏனென்றால் சங்கீதம் 21:7 பின்பதில் உன்னமானவுடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். உடைய வாழ்க்கை அசைந்து கொண்டே அலைந்து கொண்டே அல்லாடிக்கொண்டே என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறதா? எங்கேயும் ஒரு இடத்துல நிலையாக ஒரு வேலையில் இருக்க முடியவில்லையா? அது அல்லது உங்களுடைய மனது நிலையான நிலைவரமான ஆவியாக இல்லாமல் உங்கள் மனதிலே பல காரியங்கள் குழம்பிக் கொண்டு இருப்பீர்களானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயை
தேவனுடைய தயை உங்களை நிலை நிற்க பண்ணுகிறதாக இருக்கிறது. எங்கும் அலைந்து தெரியாதபடிக்கு எரேமியா 4:1 கடைசி நீ இனி அலைந்து தெரிவதில்லை. 1974 டிசம்பர் 7 அசரீரியாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை எனக்கு. வேலை இல்லாமல் அலைந்து கொண்டிருந்த நாட்களில் நீ இனி அலைந்து தெரிவதில்லை என்று அசரீரியாக பேசின பொழுது, தேவ சத்தம் கேட்டபொழுது, இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு காரியத்துக்கு அலைந்து தெரியவில்லை. ஏனென்றால் அந்த தேவ தயவு உங்கள் மேல் வரும்போது உங்களை நிலைத்திருக்க பண்ணும், நிலைக்க பண்ணும். அதுதான் மோசே உபாகமத்தில் அவர் யோசேப்பை குறித்து சொல்லும்போது இவ்விதமாக ஒரு வார்த்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். உபாகமம் புஸ்தகம் 33 16 முச்செடியில் எழுந்தவனுடைய தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சொல் விசேஷ உச்சந்தலை மேலும் வருவதாக. ஆண்டுடைய தயை யோசேப்பின் மேலே வந்ததினாலே யோசேப்புக்கு கிடைத்த பாக்கியம் என்ன? யோசேப்பினுடைய சந்ததியையே தேவன் ஆசீர்வதித்தார். எப்ராஹிம் யூதா கோத்திரம் போல எப்ராஹிமின் தேவன் ஒரு பெரிய சந்ததியாக மாற்றினார். அந்த தேவ தயவு நம்மளை குணமடையும்படியாக, நம்மை மனம் திரும்பும்படியாய் நடத்தியது மாத்திரமல்ல, அந்த தேவ தயவு மனுஷ தயவுகள் கொடுக்கிறது மாத்திரம் அல்ல, இந்த தேவ தயவு நம்மை நிலை நிற்க பண்ணுகிறது மாத்திரம் அல்ல, இந்த தேவனுடைய கண்களில் உள்ள தயவு நம்முடைய தலைமுறைக்கே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆகவேதான் தேவனுடைய தயவை நாம் என்ன செய்த பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாமும் மற்றவர்களுக்கு தயவு செய்வர்களாக இருக்க வேண்டும். சங்கீத பகுதியில் நாம் பார்க்கும்போது 18ஆம் சங்கீதத்தில் 25ஆம் வசனத்தில் தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவர். எப்படி கர்த்தருடைய கண்கள் நமக்கு தயவு கிடைத்து நாம் ரட்சிக்கப்பட்டு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இளைப்பாறுதல் விடுதலையோடு சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு தீர்க்காட்சியோடு வாழ்ந்து கொண்டே இருக்கிறோமோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கை என்பது மற்றவர்களுக்கு தயவு செய்கிறதாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கும் உதவி செய்வதாக இருக்க, ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், விதவைகள், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நம்மால் இயன்ற காரியத்தை நாம் செய்யவும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதைத்தான் சபைக்கு எழுதும்போது யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் மிக அழகாக ஒரு வார்த்தையை சொல்கிறார். அதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் அதில் கடைசி வசனத்தில் திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. தேவன் நமக்கு தயவு செய்து போலவே நாமும் மற்ற மனுஷர்களுக்கு தயவு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவர் 3 கற்பனைகளை தான் கொடுத்தார். முதலாவது, முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும்
முழு சொந்தையோடு முழு ஆவியோடு தேவனாய் கடத்து அன்பு கூறுவாயா. அது தெய்வீகம். உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயா. மனித நேயம். மூன்றாவது, ஒருவர் அன்பு கூறுங்கள், ஐக்கியம். இந்த 3 கற்பனைக்கு மாறாக எதுவும் இல்லை. ஏன் உன்னிடத்தில் அன்பு கூற பிறந்து அன்பு கூறுவாய் என்றால் மனித நேயத்தோடு வாழ பழகிக்கொள். தேவனை பிரியப்படுத்த வேண்டுமானால் நீ அடுத்த மனிதனுக்கும் தயவு செய்கிறவனாக வாழ்க்கை நடத்து. கர்த்தர் உங்களை ஆச்சரியப்பாராய். ஜெபம். நல்ல பிதா, இந்த வார்த்தைக்கு முன்பாய் வருகிறோம். வார்த்தை கொண்டு உடைய ஜனத்தை ஆற்று. முற்றரில் பிரசமானுடைய தயை சொல்ல விசேஷம் உச்சந்தலின் மேல் இறங்குவதாக இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். God bless.